ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 11 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்புறமா டாக்டர் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லி எல்லாருமா கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ குமரன் வந்து அப்படியே கை கால் புரியாமல் அப்படியே குதிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி உனக்கு வந்து ஃப்ரூட்ஸு பழம் இந்த காய்கறி எல்லாமே நான் வாங்கி தந்துடுறேன், அதெல்லாம் நீ ஹெல்த்தியாக சாப்பிட, அப்போ தான் குழந்தை நல்லா அழகாக பிறக்கணுன்னே. இப்போ காவேரி வந்து அவங்க பேபி கிட்ட பேசுகிறாங்க. பாப்பா உன்னையும் அம்மா நல்லா பத்திரமா பார்த்துப்பேன், நீயும் நல்லா அழகா இருப்ப அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்க குழந்தைகிட்ட பேசிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, கங்காவை எல்லாரும் அப்படி தாங்குன்னு தாங்குறாங்க. சாரதா வேற, ஐயோ எங்க குடும்பத்துக்கு வாரிசு வரப்போதே என் செல்ல மகா அப்படி சொல்லிட்டு கொஞ்சுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது காவேரிக்கு ரொம்ப ஒரு மாதிரியாவே இருக்குது. அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க. இங்க இங்க என்ன ஆகுதுன்னா, ஹவுஸ் ஓனர் வீட்ல வந்து மா இப்போ குமரன் வந்து ஸ்வீட் வாங்க போயிடுறாரு. இங்க ஹவுஸ் ஓனர் வீட்ல இருந்து மாமி வந்து, இந்த காவேரி நான் அப்படி பேசிட்டா நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் இதுல 2ல 1 பார்க்காம விட மாட்டேன் சொல்றாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து விடு விடுன்னு சொல்றாரு. ஆனா அவங்க கேட்காம நேரா கிளம்பி மேல வராங்க. அப்பதான் குமரன் ஸ்வீட் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்ப இவங்க வந்து காவேரி அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிடுறாங்க. காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நேரா உள்ள போனோடனே இப்ப குமரன் வந்து ஸ்வீட் கொடுத்தோடனே அவங்க அப்படியே அமைதியாயிடுறாங்க. கங்காக்கு ஒரு விஷயம் இருக்கனால தான் நான் அமைதியா பாரு, இல்லாட்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே காவேரியை திட்டிட்டு, இந்த மாதிரி டேங்க் கிளீன் பண்ண வராங்களா, அதனால தான் சொல்ல வந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறமா சாரதா வந்து, இன்னைக்கு நான் கங்காக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு செய்யலான்னு இருக்கிறேன், இனிமே கங்கா வந்து கிச்சன் பக்கமே வர முடியாது, காவேரி நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு காவேரியை கூட்டு போறாங்க. அப்புறம் இவங்க வந்து பூர்ண கொழுக்கட்டை செய்யறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது யமுனாவும் நிவினும் வராங்க இவங்கள பாக்குறதுக்காக. அப்போ வந்து கங்கா கீழே உட்காந்துட்டு எந்திக்க போறாங்க. அப்போ குமரன் ஓடி வந்து தூக்கி விடுறாரு. அப்போ நிவின் வந்து காவேரி அப்படியே பாவமா பாக்குறாரு. அப்புறமா சாரதா வந்து காவேரி கிட்ட இதெல்லாம் எடுத்துட்டு வா, நம்ம போய் செய்வோம், இவ இங்க இருக்கட்டும்னு சொன்னோடனே இப்போ யமுனா கிட்ட நீ போய் தம்பி கூட போய் பேசிட்டு இரு, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட குடத்துல தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க. இப்போ காவேரி குடத்தோடி வெளியில போகும்போது நிவின் வந்து காவேரி அப்படியே, அவருக்கு வந்து தெரியும்ல, அதனால அவர் அப்படியே பாவமா பாக்குறாரு. இதை யமுனா பாத்துடுறாங்க. பார்த்துட்டு அப்படியே, அவங்க ஏற்கனவே சந்தேகப்படுவாங்களா, அதே மாதிரி முறைச்சு பாக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.